ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான நியூஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய எல்லா நியூஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். தயவு செஞ்சு வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு நிறைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு நேற்று வந்த முக்கியமான 2 ரிசல்ட், அதாவது இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ். ஸோ இதை பார்க்கும்போது டிசிஎஸோட ரிசல்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ஆர்டினரியாக இருக்குது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்துட்டு இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. புரோக்கரேஜ் கம்பெனி சொன்ன அந்த ரிசல்ட்டை காட்டிலும் கொஞ்சம் குறைவான ரிசல்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு. இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்துட்டு நேற்று ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி வந்துட்டு அக்வயர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 280 கோடிக்கு. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருந்தாலும் நேற்று வந்து இந்த ரிசல்ட்டுக்கான இம்பாக்டை வந்துட்டு நம்மகிட்ட வந்து ஸ்டாக்கில் பார்க்க முடியல. ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டியான சமயத்தில் நம்ம இந்த ஸ்டாக்கு கிட்ட போகிறதே வந்துட்டு ரொம்ப தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு ஏதோ நடந்துட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே. அது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியட்டும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பாலிகேப் சம்மந்தமாக முக்கியமான நியூஸ் நம்ம கிடச்சிருக்கு. பாலிகேப் வந்துட்டு அந்த ஐடி ரைட்லேருந்து கொடுத்த அந்த நியூஸை வந்துட்டு இவங்க ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக கிடையவே நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை வந்து சில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. நேற்று வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படிமா சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு சார்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு மேக்ஸிமம் கன்சாலிடேட் அப்படிங்கிறது ஆக ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. நேற்று சிங்கிள் டேல மட்டுமே பாலிகேப் 21% லோவர் சைக்கிளை ரீச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு அவங்க பேலன்ஸ் பண்ணி இங்கேயே கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத ஆயிருக்காங்க. மேபி இந்த இடத்துல நம்ம ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஃபர்தராக வந்துட்டு கீழே மூவ் ஆக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரே நாளில் வந்துட்டு போன வருஷம் ஜூன் ஜூலை மாதத்து அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நேற்று வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கினாங்க. அதனால தான் சொல்லியிருந்தேன் ஃபாலிங் நைஃப் பக்கம் நம்ம கையை நீட்டக்கூடாது, அது நமக்கு தான் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவும் கன்சால்டேட்டாக வந்துட்டு இந்த இடத்துல மேடன் ஆயிருக்காங்க. மேபி சின்ன அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுறது நல்லது. ஏன்னா ஃபர்தராக இங்கிருந்து நமக்கு தேவையான டவுன் டன் கொடுக்காம இங்கேருந்து ரெக்கவரி அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு பெரிய சான்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் தள்ளிடுவோம். ஸோ அதனால் இந்த இடத்துல சின்ன அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஃபர்தராக வந்துட்டு மேலே போக நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. கண்டிப்பாக இந்த சப்போர்ட் ஜோன்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. நமக்கு இன்னும் நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்க இருக்குது. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துட்டு அவங்களோட பழைய லெவல் ரீச் ஆகிறக்கான முயற்சிகளை வந்துட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு இது ஒரு சரியான டைம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சின்ன அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆகுது. அடுத்ததாக வந்துட்டு HDFCயில் வந்துட்டு முக்கியமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி பிஜி நோட் பற்றி பேசிடலாம். ஸோ பிஜி நோட் பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட் உடச்சிருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே போல் டேவ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இந்த 103 அப்படிங்கிற சப்போர்ட்டை வந்துட்டு இன்றைக்கி டச் பண்ணாங்க. ஆனால் டச் பண்ண உடனே வந்துட்டு ஒரு டவுன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இந்த ஒரு பிரேக் அவுட் அப்படிங்க நடத்திட்டாங்க அப்படின்னா ஸ்டாக் டெஃபினட்டாக 101 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் மொத்தமாகவே ஸ்டாக் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த 94 அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்துட்டு இல்லை அக்குமுலேஷன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் டெஃபினட்டாக வந்துட்டு இங்கே ஒரு பல்கான ஒரு பையிங் அப்படிங்கிறத இந்த ரீஜனில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த ஒரு 103 நீங்கள் அடுத்த ஏதாச்சும் பொசிஷன் எடுக்கணும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சான்ஸ். ஏன்னா இங்கேயும் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி இந்த சப்போர்ட்லேயே நிறைய தடவை ஸ்டே ஆயிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 100 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அகைன் தான் வந்துட்டு இப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆச்சு. அகைன் இந்த 100 டச் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த 2 சப்போர்ட் பாயிண்ட் கடையில் நல்ல ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக வந்துட்டு சார்ட் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது பயனடைய போகிற முக்கியமான ஸ்டாக்குகளில் கண்டிப்பாக பிஜி நோட்டு ஒன்று. அதனால தான் வந்துட்டு ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க HDFC சார்ட் வந்துட்டு இங்கே ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படி நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இங்கே ஒரு அப் மூமெண்ட் அப்படிங்க நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபர்தராக வந்துட்டு சார்ட் அப் மூமெண்ட்டில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு 4 years வந்துட்டு இந்த சைன் வேவ்லேயே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து ஷார்ட் டேர்மில் வந்துட்டு 1700 போகும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பையிங் அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கும்போது வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஸ்டாக் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இங்கிருந்து ஃபர்தராக வந்துட்டு ஒரு 18% அப் மூமெண்ட் அப்படி கிடச்சிருக்கு. அதே போல் இங்கிருந்து வந்துட்டு நமக்கு ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிற நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இங்கிருந்து நமக்கு
ஒரு அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே ஒரு 8% ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்புகள் வந்துட்டு ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு சின்ன சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குடோன் கிராஸ் ஓவர் பேஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் காலையில் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பண்ண ஸ்டாக்ஸ், இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு ஒரு மினிமம் உங்களுக்கு 33%, 31%, 30%, 29% அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் ரிசல்ட்டை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணி டெஃபினட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் எந்தெந்த ஸ்டாக்லாம் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன ஸ்டாக்கில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல், அதாவது 2%, 3% கீழே இருக்கிற ஸ்டாக் வந்துட்டு கிட்டத்தட்ட விரல் கூட 10 ஸ்டாக்கு கீழே தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு பஜாஜ் ஹெல்த் கேர் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்துட்டு இந்த ஜூட் கம்பெனிஸ், கிளஸ்டர், லூட்லோ ஜூட், இதெல்லாம் வந்துட்டு சணல் பைகளை உற்பத்தி பண்ணுற கம்பெனி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க, மினிமம் 20% ஆஃப் சர்க்கரையை வந்துட்டு சணல் பைகளை தான் ஏற்றுமதி பண்ணணும். அதே போல் தானியங்களை வந்துட்டு 100% சணல் பைகளை பயன்படுத்தி தான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக அதனால் இந்த 2 கம்பெனியுமே டேரெக்டாக வந்துட்டு பயனடைவாங்க. இப்போதைக்கு ரொம்ப கம்மியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்தாலும் ஃபர்தராக வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த 2 ஸ்டாக்கையுமே நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே போல் தேவயானி இன்டர்நேஷனல் வந்துட்டு தாய்லாந்து இருக்கிற KFC அவுட்லெட்லாம் வந்துட்டு இவங்க தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எதுக்காக கன்சல்டேஷன் அப்படிங்கிறதுக்காங்கன்னு தெரியல. டெஃபினட்டாக நீங்கள் தேவயானி இன்டர்நேஷனல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக மூவ் ஆக போகிற ஸ்டாக் தான். ஸோ டெஃபினட்டாக இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸும் டேரெக்டாக வந்துட்டு கவர்மெண்ட் ரெகுலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மூவ் ஆவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் வந்துட்டு நடந்திருக்கு. அதே போல் இங்கே ஒரு சப்போர்ட்டில் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்காங்க. ஃபர்தராக வந்துட்டு அப்மோட் கொடுக்கணும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 640 வரைக்குமே ஸ்டாக் மூவ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலோட தான் ஸ்டாக் இருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு அப்பர் மூமெண்ட்டில் இருக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் அதிகமாக இருக்குது. 530, 535 அந்த ரேஞ்சில் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட லைஃப் டைம் சார்ட். 2021 வந்துட்டு ஒரு மாதிரி ஒரே கன்சல்டேஷன் பீரியடில் தான் வந்து இருக்காங்க. இப்போ இந்த ஒரு ட்ரெண்டில் வந்துட்டு பிரேக் அவுட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இப்போ தான் அப் மூமெண்ட் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைமில் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. அதே போல் ஆசியன் பெயிண்ட் பார்க்கும்போது அவங்களும் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், 2022 ஒரு மாதிரி பேலன்ஸ்டான சைன் வேவ்ஸில் தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற கொடுக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்த கோல்டன் கிராஸ் ஓவர்னால நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 10% அளவுக்கு இந்த ட்ரெண்ட் வரைக்குமே நல்லா பூஸ்டப் ஆனாங்க. அதே போல் இன்றைக்கும் வந்துட்டு ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஃபர்தராக வந்துட்டு நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஃபர்தராக அடுத்த ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதாவது கிட்டத்தட்ட 10% ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு எபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ ஃபர்தராக இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆப்ஷனுக்காக நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஆசியன் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான அப்படிங்கிற கம்பெனினால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த பிஜி இன்வெட், ஆசியன் பெயிண்ட், ரிலையன்ஸ், கிளஸ்டர்ஸ், தேவயானி இன்டர்நேஷனல், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க் இதெல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கன்வெர்ட் ஆகிற சுச்சுவேஷன் இருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஏதோ ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காகவோ இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காகவோ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். அதனால் டெஃபினட்டாக வந்துட்டு இதில் நீங்கள் சான்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.